ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிவாரணத் தொகை ரூபாய் 2000 வழங்கும் பணி பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான டோக்கன் விநியோகம் ரேஷன் கடையிலிருந்து குடும்ப அட்டைகளுக்கு டோக்கன் விநியோகம் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கு ரூபாய் 2000க்கு. இது எப்படி பெறுவது அப்படின்றது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதலாக தமிழக அரசு வழங்கியிருக்காங்க, இந்த 2000 ரூபாய் நீங்கள் எப்படி பெற முடியும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த 2000 கம்பல்சரியாக கொடுக்க போகிறாங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு நீங்கள் வாங்க வேண்டும், யாரிடம் வாங்க வேண்டும், இல்லை உங்கள் வீட்டுக்கே கொடுப்பாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வழங்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அதிகமாக பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களுக்கு நிவாரண நிதியாக கூடுதலாக வழங்குறாங்களா, இல்லை விவசாயிகளுக்கு இது போல் நிவாரண நிதி வழங்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஆடு மாடு பசு இதெல்லாம் இறந்ததுக்கான நிவாரணம் என்னென்ன அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன நிவாரணம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முக்கியமாக 2000 பெறுவதற்கான ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சான்றிதழ்லாம் தொலைந்திருக்கலாம், இல்லை ஏதாவது காணாமல் போயிருக்கலாம், இல்லை மழையால் சேதம் அடைஞ்சிருக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் 12ஆம் வகுப்பு சான்றிதழ் தொலைஞ்சிருந்தாலோ, இல்லை குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடி அட்டை, இது போல் அட்டையெல்லாம் காணாமல் போயிருந்தாலோ இல்லை சேதமடைந்தாலோ அதை எப்படி வாங்க முடியும் அப்படின்றத பற்றியும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வழங்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக நம்ம சேனலில் குறிப்பிட்ட கலைஞர் மகளிர் இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கிரேஸ் பாயிண்டாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செய்து இந்த 2000 வாங்குறவங்க மாதம் 1000 ரூபாய் வாங்குறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப அட்டைகளுக்கு தலா 2000 நிவாரணம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களுக்கு தலா 2000 நிவாரணம். மக்களுக்கு தலா 2000 நிவாரணம் அப்படின்றத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பாக தமிழக அரசு மூலியமாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் 2000 நிவாரணம் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு குடும்ப அட்டையின் அடிப்படையில் நிவாரணமாக வழங்க போகிறாங்க. அதுக்கான டோக்கன் விநியோகம் ப்ராசஸ் இன்று முதல் நடைபெற்றது. நீங்கள் குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது இந்த 3 மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 2000 வழங்கும் பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது நியரில் இருக்கிற நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் மூலிமா தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நியூஸ் சேனல்லே பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த 2000 வழங்கும் பணிக்காக பார்த்தீங்கன்னா டோக்கன் விநியோகம், அதாவது ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டோக்கன் வழங்கும் பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கிராமங்களையும் வார்டு வைஸ், அதாவது ஒரு வார்டு இருக்கும், ஒரு 4-5 வார்டு 10 வார்டு அப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஊழியர், உங்களுடைய ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர் பார்த்தீங்கன்னா அந்தந்த வார்டு வைஸ் அந்தந்த தெருவில் இந்த டோக்கன் வழங்கும் பணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கே தெருவிலே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த டோக்கன் விநியோகம் பணி நடைபெறும். அதிலே பார்த்தீங்கன்னா நாள் நேரம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை வழங்குதல் டோக்கன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே டோக்கன் எண், உங்களுக்கு எத்தனாவது டோக்கன் நம்பர் அப்படின்றத அவங்க கைப்படையை எழுதி கொடுப்பாங்க. அடுத்தது கடையின் பெயர், உங்களுடைய ரேஷன் கடையோட பெயர். அடுத்தது குடும்ப அட்டைதாரரின் பெயர், நீங்கள் குடும்ப அட்டை யார் வீட்டில் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய குடும்ப அட்டைதாரரின் பெயர் கொடுப்பாங்க. அடுத்தது குடும்ப அட்டையின் எண், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் வழங்குவாங்க, எந்த நேரத்தில் வழங்குவாங்க. இந்த நேரத்தில் இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடையில் நீங்கள் நேரடியாக சென்றுட்டு இந்த டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா பணம் ரூபாய் 2000 நீங்கள் பணமாக கையில் ரொக்கமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த டோக்கன் விநியோகம் பணி நடைபெற்று வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இந்த ப்ராசஸ் இப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ எல்லா நிலையும் புயலோட நிலை எல்லாமே சீரானது காரணமாக எல்லாருமே அன்றாட வாழ்க்கையை இயல்பாக திரும்பினதுனால இப்போ நிவாரணத்தை தொகை 2000 வழங்கும் பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது 2 நாளுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனாக என்னென்ன வெளியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிவாரணம் சம்மந்தமாக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாயிண்டாக செய்தி வெளியீடு மூலயமா வெளியிட்டிருந்தாங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு
குடும்ப அட்டையின் அடிப்படையில் தலா ரூபாய் 2000 நிவாரணம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2000 மட்டும் இல்லாமல் சேதமடைந்த குடிசைகளுக்கு தலா 10,000 நிவாரணம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராவது புயலால் வந்து பாதிக்கப்பட்டிருந்த குடிசைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா 10,000 ரூபாய் வந்து அந்தந்த குடும்பத்துக்கு வந்து தராங்க. ரொம்ப அதிகமாக வந்து சேதமடைந்தால், வீடு மொத்தமும் வந்து சேதமடைந்திருந்தால் அவங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் மூலமாக திட்டத்தை வந்து முதல் முன்னுரிமை வந்து அவங்களுக்கு வந்து வீடு வழங்குறதுக்கான முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த புயலால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணம் அப்படின்றதையும் வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 17,000 நிவாரணம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லாண்டு பயிர்கள் ரொம்ப நாளாக வந்து பயிரிடுறவங்களுக்கு மரங்கள் சேதமடைந்திருந்தால் ஹெக்டருக்கு 22,500 ரூபாய் நிவாரணம் வந்து வழங்குறாங்க. மரங்கள் வந்து ஹெக்டருக்கு வந்து 2,500 ரூபாய் சேதமடைந்திருந்தால் பல்லாண்டு பயிர்கள் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிர்கள் வந்து இட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெக்டருக்கு 8,500 ரூபாய் நிவாரணம் வந்து வழங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எருது பசு கால்நடை உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய கால்நடைகள் வந்து நீங்கள் விவசாயிகளாக இருந்து கால்நடை வச்சுருந்தீங்கன்னா பசு எருது கால்நடை இதுகளுக்கெல்லாம் வந்து உயிரிழந்திருந்தால் 37,500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிவாரணமாக வந்து வழங்குறாங்க. இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய விஏஓ உங்களுடைய தாசில்தார்கிட்ட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய கிராம அலுவலரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாவே இதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவரே வந்து மென்ஷன் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்பரி ஆடு உயிரிழந்தால் நிவாரணமாக 4,000 வந்து வழங்கப்படுது. கோழி உயிரிழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணமாக ரூபாய் ஒரு கோழிக்கு 100 ரூபாய் வந்து நிவாரணமாக வந்து வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் முக்கியமான பாயிண்ட், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு புதிய சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஒரு சிலவங்களாம் ஃபுல்லாகவே வந்து வெள்ளம் வந்துடுச்சு விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இது போல் சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து வெள்ளத்தில் வந்து எழுந்திருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எழுந்திருந்தாலோ சிறப்பு முகாம் வந்து தனியாக வந்து செயல்படுத்த போகிறாங்க. அந்த முகாமில் நீங்கள் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பெற்றுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் இந்த தகவல் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து 1 செகண்ட் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் வந்து பெஞ்சல் புயல் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்து இந்த மாவட்டங்களில் வெள்ள நிவாரண அறிவிப்பு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய், அந்த குடும்பத்தில் வந்து யாராவது உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து வழங்க போகிறாங்க. இது தமிழக அரசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைந்த குடிசைகளுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 முழுமையாக சேதமடைந்திருந்தால் அவங்களுக்கு வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்ட முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அவங்களுக்கு இலவச வீடு திட்டத்தில் முன்னுரிமை வந்து வழங்கப்படும். இது மட்டும் இல்லாமல் நெற்பயிர் உள்ளிட்ட பாசனங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயிர்கள் வந்து பாதிப்பு அடிச்சிருந்ததுன்னா ஹெக்டருக்கு 17,000. அடுத்தது பல்லாண்ட பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடுக்காக 22,500 ரூபாய் வந்து நிதி வந்து வழங்குறாங்க. மானாவாரி பயிர்களுக்கு 8,500 ரூபாய். இது ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் எருது பசு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு வந்து உயிரிழந்தால் 37,500 ரூபாய் வந்து நிவாரணமாக வந்து வழங்குறாங்க. வெள்ளாடு செம்பரி ஆடு உயிரிழந்தால் 4,000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் கோழி உயிரிழப்பு எழுந்திருந்தால் 100 ரூபாய் வந்து வழங்குறாங்க. இதில் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணது விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் மேல் மழை நீரால் சூழ்ந்து பாதிக்கப்பட்டிருந்த குடும்பங்களுக்கு அடிப்படையில் ரூபாய் 2,000 நிதி வந்து வழங்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக செய்தி வெளியிட முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழக அரசு மூலியமா வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கார். இது இன்ஃபர்மேஷனோட வந்து முடியாமல் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து பயிர்கள் சேதமடைந்திருந்தால் அந்தந்த தோட்டக்கலைத்துறை மூலயமா வந்து அவங்கவுங்களுக்கு நிவாரணம் வந்து வழங்கப்படுது. விஓ ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த துறையிலேருந்து அதிகாரிகள் வந்து அந்தந்த பயிர்களுக்கான சேதமடைந்திருந்தால் அதை வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கான பட்டா சிட்டா அடுத்தது வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி அவங்களே வந்து அப்ளை பண்ணின்னு வராங்க நிவாரண நிதிக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போலே இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட், பெஞ்சல் புயல் நிவாரணமாக ரூபாய் 2,000 விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, அடுத்தது கடலூர் இங்கெல்லாம் வந்து டோக்கன் விநியோகம் பண்ணி அந்தந்த கிராமங்களில் அந்தந்த தாலுகா அடிப்படையில் வந்து நடந்துன்னு வருது. ஒரு சில கிராமங்களில் ரூபாய் 2,000 பணமே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த
புயலால் பாதிக்கப்பட்டதனால வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 கொடுப்பது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் வந்து கரெக்டாக வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. இந்த புயல் வந்து பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி வந்து வேறு, உங்களுக்கு ரெகுலராக வந்து அக்கௌண்ட்டில் மாதம் 1000 ரூபாய் வந்து வர்றது வேறு. உங்களுக்கு 15ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக வந்து மாதம் 1000 ரூபாய் தடை இல்லாமல் வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு வந்து சேரும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தேதி என்னன்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணிங்க. அதனால் வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து உங்களுக்கான மாதம் 1000 ரூபாய் பணம் வந்து இந்த நிவாரண நிதியால் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வந்திருந்ததுன்னா இந்த மாதமும் கம்பல்சரியாக உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றதையும் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அமைச்சர் SSR ராமச்சந்திரன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதை வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயே அவர் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து தகுதியின் அடிப்படையில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தளர்வு அறிவிக்கப்பட்டு இப்போ நிவாரண நிதி கொடுக்குற மாதிரி எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 கொடுக்கறதில்ல, ரூபாய் 1000 வந்து கொடுக்கறதில்ல. தகுதியின் அடிப்படையில் தான் திரும்ப வந்து அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அறிவிப்பை எதை நோக்கி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடமாக வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம் வந்து புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, எளிமையான குடும்பமாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும். திரும்ப வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து வரப்போகுது, அது முன்னிட்டு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 எலெக்ஷனை முன்னிட்டு, சட்டமன்ற எலெக்ஷன் முன்னிட்டும் இந்த 1000 ரூபாய் நிவாரண நிதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மகளிர் உரிமை திட்டம் நிவாரண நிதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிவாரண நிதி சம்பந்தமாகவும் டோக்கன் வந்து உங்களுக்கு வேணும், PDF-ல வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக PM கிசான் ஸ்கீம், PM ஹவுஸ் ஸ்கீமு, PM ஃப்ரீ ஹெல்த் ஸ்கீமு, இது போல் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிக்கல் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இந்த ஸ்கீமுக்கு எப்படி எங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும், எந்தெந்த ஆஃபீஸுக்கு வந்து போகணும், எந்தெந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஆர்டிக்கலாக வந்து போஸ்ட் பண்ண வரும். இன்றைக்கி கூட நிவாரண நிதிக்கான டோக்கன் வந்து அதில் ஃபோட்டோவாக PDF ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து இன்ஃபர்மேஷனாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமான அப்டேட்டுகள், ஒரு அப்டேட்டுகள் வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆர்டிக்கல்லையும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வந்து ஏதாவது வெளியிட்டு இருந்தாங்கன்னா கம்பல்சரியாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்போம். நீங்கள் டோக்கன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரேஷன் கார்டு ஊழியர்களே வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அவங்களே வந்து சைன் போட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து PDF ஃபார்மாட்டில் டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷன் கூடுதலாக வந்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ண வரோம். சர்ச் பாரில் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய கூகுளில் வந்து இல்லை குரோமில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதில் போயிட்டு TN-info-360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கீம் எல்லாமே வந்து பயன்படுத்த முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயலால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரூபாய் 2000க்கான டோக்கன் வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு, அதுக்கப்புறம் கால்நடை இழந்தவங்களுக்குலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த புயல் காரணமாக வந்து வெளியிட்டாங்களோ அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.